சீரியல் ஆக்ட்ரஸான வினிஷாவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. என்கேஜ்மெண்ட்டில் எடுத்திருக்க ஃபோட்டோஸ், வீடியோஸ்ன்னு எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க ரொம்ப நாள் லவ் பண்ண பாய் ஃப்ரெண்டோட தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில் இவங்களோட என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. கூடி சீக்கிரமாக மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. நேற்று இவங்களோட என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்க நிலையில் என்கேஜ்மெண்ட்டில் எடுத்திருக்க ஃபோட்டோ ஷூட், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. பார்த்த பலருமே வினிஷாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் பலருமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிஷா முன்னாடி பாரதி கண்ணம்மா சீரியல்ல தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ரோஷினி ஹரிப்ரியா நடிச்சிட்டு இருந்த நிலையில அவங்க சீரியலை விட்டு விலகினதுக்கு அப்புறமா இவங்க அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி கண்ணம்மாவா நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து வினிஷா பல சீரியல்ஸ்ல லீட் பண்ணி நடிச்சிட்டு இருந்தாங்க. ரீசெண்டா தான் சுற்றுமிழி சூழலில் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சீரியலோட டிஆர்பி டாப்ல போகுதுன்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து இன்னும் சில மூவில நடிக்கிற மாதிரி பிளான் போயிட்டு இருக்கு அப்படின்னு அப்டேட் கிடைச்சிட்டு இருக்க இந்த நிலையில திடீர்னு எனக்கு கல்யாணம் அப்படின்ற ஒரு ஷாக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ வினிஷாவோட அப்கமிங் ப்ராஜெக்ட்லாம் ஒரு பக்கம் இருக்கு. தொடர்ந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட சீக்கிரமா மேரேஜ் ஆக போகுது அப்படின்ற நிலையில கெரியரையும் சேர்த்து கண்டினியூ பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதை பார்த்த ரசிகர்கள் பலருமே வினிஷாவுக்கும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் சினியை பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.